வணக்கம், இது வித்யாஹரி சேனல். இந்த வீடியோவில் கறிவேப்பிலை இட்லி பொடி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பொடி இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். இந்த பொடி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். பாத்திரம் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு கடலை எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயில் 1 இன்ச் அளவு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இட்லி பொடிக்கு எப்போவுமே கட்டி பெருங்காயம் தான் நல்ல வாசனையாக இருக்கும். பெருங்காயம் நல்லா பொரிஞ்சதும் அதை வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வறுத்து முடிக்கிற வரைக்கும் அடுப்பு தீயை மிதமானது முதல் குறைவான அளவு தீயிலே வச்சுருக்கணும். காரத்துக்கு 20 காஞ்ச மிளகா அந்த எண்ணெயில் சேர்த்துடலாம். மிளகா நல்லா செவந்தோன்னே அதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அப்புறம் 1/2 கப் கடலைப்பருப்பு, அதையும் அந்த பாத்திரத்தில் சேர்த்து கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லுங்கள். வித்யாஹரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு இந்த மாதிரி நல்லா செவந்து வந்தோன்னே அதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்தது 1/2 கப் உளுந்து, இன்னைக்கு தோல் நீக்கின வெள்ளை உளுந்து சேர்த்துருக்கேன். இட்லி பொடிக்கு எப்பவும் கருப்பு உளுந்து சேர்த்தா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும், பொடி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா செவக்க வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கையளவு கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு நாள் முன்னாடியே நல்லா நிழலில் உலர்த்தி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். ஈரப்பதம் இல்லாததுனால கருவேப்பிலையில் சீக்கிரம் மொறுமொறுன்னு வறுபட்டுரும். இலையை வறுக்கும்போது அதோட பச்சை நிறம் முழுசாக மாறிடக்கூடாது. போதும், இதையும் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த கருவேப்பிலை இட்லி பொடிக்கு தேவையான பொருட்களை வறுத்தாச்சு. இதை நல்லா ஆற வைக்கணும். அப்புறம் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து முதல்ல மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துட்டு கடைசியாக கடலைப்பருப்பையும் உளுந்தையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுக்கணும். கருவேப்பிலை இலையில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த மாதிரி இட்லி பொடி செஞ்சும் நம்ம எடுத்துக்கலாம். டெய்லி சமையலில் கருவேப்பிலை சேர்ப்போம், ஆனால் சாப்பிடும்பொழுது அந்த இலையை ஒதுக்கி வச்சுட்டு சாப்பிடுவோம். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடியாக செஞ்சு சாப்பிட்றப்போ அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு கிடைக்கும். கருவேப்பிலை இட்லி பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு ஏர்டைட் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணும்பொழுது இதோட ஃப்ரெஷ்னஸ் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.